இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல யூனியன், யூனியன் இன்டர்செக்ட், எக்ஸெப்ட் இந்த 4க்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன? எந்த மாதிரி டைம்ல இந்த 4ஐயும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெமோவை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எஸ்கியூஎல் சர்வரை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர்ல நம்ம கம்பெனி அப்படிங்கிற ஒரு டிபியில் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற டேபிளில் ஒரு 10 ரெக்கார்டை சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். நேமு, ஜெண்டர், ஏஜ். ஸோ இந்த 3 ரெக்கார்டையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற டேபிளில் வந்து நேம், ஜெண்டர், ஏஜ் அப்படிங்கிற டேட்டாவை டிஸ்பிளே பண்றோம். இதுல வந்து 11 ரெக்கார்டு இருக்கு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்ல வந்து 10 ரெக்கார்டு இருக்கு. பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற டேபிள்ல 11 ரெக்கார்டு இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா யூனியன் அப்படிங்கிறத பயன்படுத்த போறோம். ஸோ இப்போ யூனியன் அப்படிங்கிறத அதாவது 2 கொயரியவும் நம்ம எழுதிக்கிடணும். 2 கொயரிக்கும் இடையில யூனியன் அப்படிங்கிறத போடணும். சரிங்களா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். எதற்காகனா ஆர்டர் பை அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு பிளேஸ்ல தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது எண்டில் தான் யூஸ் பண்ணணும். இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சரிங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல டோட்டலா வந்து 20 ரெக்கார்டு தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும் பொழுது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயில 10 ரெக்கார்டு இருந்துச்சு, பெர்மனன்ட் எம்ப்ளாயில 11 ரெக்கார்டு இருந்துச்சு. பட் யூனியன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும் பொழுது ரெண்டையும் சேர்த்து 21 வராம 20 அப்படிங்கிறது வருது. எதற்காகனா அதுல வந்து டூப்ளிகேட் ரெக்கார்டு ஒன்று வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ யூனியன் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா டூப்ளிகேட் ரெக்கார்டை ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதே நேரத்தில் நீங்க யூனியன் ஆல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரெக்கார்டை ரிமூவ் பண்ணாது. டூப்ளிகேட் ரெக்கார்டு வந்து ஜான் பால். ஸோ ஜான் பால் அப்படிங்கிற ரெக்கார்டு 2 டேபிள்லயுமே இருக்கு. சரிங்களா? அதாவது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற டேபிள்லயும் இருக்கு, பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற டேபிள்லயும் இருக்கு. அது ரெண்டுலயுமே காமனா இருக்கிறதுனால யூனியன்ல வந்து டூப்ளிகேட் ரெக்கார்டை ரிமூவ் பண்ணி விட்டுருச்சு. யூனியன் ஆல்ல வந்து டூப்ளிகேட் ரெக்கார்டை ரிமூவ் பண்ணி விடல. இன்னொரு கண்டிஷன் இதுல நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா யூனியன், யூனியன் ஆல் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணக்கூடிய காலம் அப்படிங்கிறது சேம் நேமா இருக்கணும், சேம் கவுண்டா இருக்கணும். 3 காலம்னா 3 காலம் தான் நீங்க 2 கொயரில ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணா மட்டும்தான் இந்த யூனியன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இன்டர்செக்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னா இன்டர்செக்ட் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்டர்செக்ட் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. 2 கொயரிலையும் மேல இருக்கக்கூடிய கொயரிலையும் கீழே இருக்கக்கூடிய கொயரிலையும் காமனா இருக்கக்கூடிய ரெக்கார்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஜான் பால் அப்படிங்கிறது 2 கொயரிலையும் வந்து காமனா இருக்கு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற டேபிள்லையும் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற டேபிள்லயே காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரெக்கார்டு ஜான் பால். அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிருச்சு. சரிங்களா? ஃபைனலா வந்து எக்ஸெப்ட் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸெப்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொயரி இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கொயரியில உள்ள எல்லா ரெக்கார்டையும் ரிட்டர்ன் பண்ணிரும். எக்ஸெப்ட் செகண்ட் கொயரில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். சரிங்களா? செகண்ட் கொயர் இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இதில் ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து நமக்கு 10 ரெக்கார்டு இருந்துச்சு. ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் ரிமூவ் பண்ணிருச்சு. எந்த ரெக்கார்டை ரிமூவ் பண்ணிருக்கு? ஜான் பால். ஸோ ஜான் பால் அப்படிங்கிற நேமே இதில் இல்லை பார்த்தீங்களா? ஸோ ஜான் பால் அப்படிங்கிறது பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற டேபிளில் இருக்கிறதுனால அதை மட்டும் எக்ஸெப்ட் ரிமூவ் பண்ணிட்டு மேலே உள்ள கொயரியில் உள்ள எல்லா டேட்டாவையுமே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகலாம். யூனியன் அப்படிங்கிறது ரிமூவ் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ், யூனியன் ஆல் அப்படிங்கிறது டூப்ளிகேட் ரெக்கார்டை ரிமூவ் பண்ணாது. இன்டர்செக்ட் அப்படிங்கிறது 2 கொயரிலையும் காமனா இருக்கக்கூடிய டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸெப்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொயரில உள்ள எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணும், எக்ஸெப்ட் த ரெக்கார்டு நாட் இன் த செகண்ட் கொயரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.